பத்சேபாள். அப்படியே பத்சேபாள் பள்ளி அறைக்குள் ராஜாவிடத்தில் போனாள். ராஜா மிகவும் வயது சென்றவனாய் இருந்தான். சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரைக் கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. இப்பொழுது இதோ அதோனியா ராஜாவாகிறான். என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் அதை அறியவில்லை. அவன் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் யோவாப் என்னும் படைத்தலைவனையும் அழைத்தான். ஆனாலும் உமது அடியானாகிய சாலமோனை அழைக்கவில்லை. ராஜாவாகிய என் ஆண்டவனுக்குப் பிறகு அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவன் இன்னான் என்று தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலர் அனைவரின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது. அறிவியாமற் போனால் ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய பிதாக்களோட படுத்துக் கொண்ட பின்பு நானும் என் குமாரனாகிய சாலமோனும் குற்றவாளிகளாய் எண்ணப்படுவோம் என்றாள். அவள் நாத்தானுடைய ஆலோசனை பிரகாரம், அவருடைய வழிநடத்துதலின் பிரகாரம் பத்சேபாள் காலதாமதம் பண்ணாமல் உடனே செயல்பட ஆரம்பிக்கிறாள். அவள் தாவீது ராஜாவை போய் பார்த்து தன்னுடைய விண்ணப்பங்களை அவரிடத்தில் முறையிடுகிறாள். பத்சேபாள் தன் ஜீவனுக்காக தாவீது ராஜாவினிடத்தில் பரிந்து பேசுகிறாள். தாவீது ராஜா வயது சென்ற விருத்தாப்பியனாய் இருந்தாலும் பத்சேபாள் அவரை எப்போது வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம். தாவீது இப்போது சூனேம் ஊராளாகிய அபிஷாகை திருமணம் செய்திருக்கிறார். ஆனாலும் தாவீது ராஜாவின் பள்ளி அறைக்குள் போவதற்கு பத்சேபாளுக்கு தடை ஏதும் இல்லை. பத்சேபாள் பள்ளி அறைக்குள் தாவீது ராஜாவினிடத்தில் போகிறாள். தாவீது ராஜா மிகவும் வயது சென்றவராய் இருக்கிறார். சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். ஏற்கனவே திட்டமிட்ட பிரகாரம் பத்சேபாள் தாவீது ராஜாவை சந்திக்கிறாள். சாலமோனை ராஜாவாக ஆக்குவேன் என்று தாவீது இட்ட ஆணையை அவருக்கு நினைவுபடுத்துகிறாள். அத்துடன் அதோனியாவின் திட்டத்தையும் வெளிப்படுத்துகிறாள். பத்சேபாள் தாவீது ராஜாவுக்கு மரியாதை செலுத்துகிறாள். பத்சேபாள் குனிந்து தாவீது ராஜாவை வணங்குகிறாள். அப்பொழுது தாவீது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று பத்சேபாளிடம் கேட்கிறார். பத்சேபாளின் வார்த்தைகள் மரியாதையும் கண்ணியமும் நிரம்பியதாய் இருக்கிறது. தாவீது ராஜா பத்சேபாளுக்கு ஏற்கனவே ஒரு சில காரியங்களை ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். தாவீது தனக்கு சொன்ன ஆணையை பத்சேபாள் இப்போது அவருக்கு ஞாபகப்படுத்துகிறாள். பத்சேபாள் தாவீது ராஜாவினிடத்தில், என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரைக் கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே என்று அவர் தனக்கு இட்ட ஆணையை ஞாபகப்படுத்துகிறாள். தாவீது பத்சேபாளுக்கு இட்ட ஆணையை ஒருவேளை மறந்திருக்கலாம். தாவீதுக்கு வயது அதிகமானதினால் இஸ்ரவேல் தேசத்திலே என்ன நடக்கிறது என்பதையும் அவர் அறியவில்லை. தாவீது தன் வார்த்தைக்கு உண்மையுள்ளவர். அவர் தன்னுடைய மனச்சாட்சிக்கு கீழ்ப்படிவார். தாவீதின் குணாதிசயம் பத்சேபாளுக்கு நன்றாய் தெரியும். ஆகையினால் பத்சேபாள் தாவீது ராஜாவினிடத்தில் பேசும்போதே அவர் தனக்கு இட்ட ஆணையை முதலாவதாக அவருக்கு ஞாபகப்படுத்துகிறாள். ஆனால் அதோனியாவின் சதித்திட்டத்தை பற்றி தாவீதுக்கு ஒன்றும் தெரியவில்லை. பத்சேபாள் தாவீதுக்கு அதோனியாவின் சதித்திட்டத்தை பற்றி சொல்லுகிறாள். பத்சேபாள் தாவீது ராஜாவினிடத்தில், இப்பொழுது இதோ அதோனியா ராஜாவாகிறான். என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் அதை அறியவில்லை. அவன் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் யோவாப் என்னும் படைத்தலைவனையும் அழைத்தான். ஆனாலும் உமது அடியானாகிய சாலமோனை அழைக்கவில்லை என்று சொல்லுகிறாள். தாவீது பத்சேபாளுக்கு இட்ட ஆணைக்கு விரோதமாக அதோனியா ராஜாவாகிறான். ஆனால் தாவீது ராஜா அதை அறியாதிருக்கிறார். அதோனியா ஒரு பெரிய விருந்து வைக்கிறான். அதற்கு சாலமோனை அழைக்கவில்லை. அதோனியா சாலமோனை தன்னுடைய சத்துருவாக பாவிக்கிறான். அவன் சாலமோனுடைய முக்கியத்துவத்தையும் மேன்மையையும் குலைத்து போட முயற்சி பண்ணுகிறான்.
அதோனியா திட்டமிட்டு சதி பண்ணுவது பத்சேபாளுக்கு தெரிந்திருக்கிறது. அதோனியாவின் சதி திட்டத்தை தாவீது ராஜாவால் மாத்திரமே முறியடிக்க முடியும். தாவீது வயது சென்றவராய் இருந்தாலும் இஸ்ரவேல் தேசத்தார் எல்லோரும் அவருடைய வார்த்தைக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருமே தாவீதின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாய் இருக்கிறார்கள். தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். அவருக்கு அதிக வயதாயிற்று. ஆனாலும் அவர் தேசத்தின் காரியங்களை அறியாதவராய் இருக்கக்கூடாது. இஸ்ரவேலின் சிங்காசனத்திலே தனக்கு பின்பு யார் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதை தாவீது இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டும். தாவீது இன்னும் அதை செய்யவில்லை. ஆகையினால் தாவீதின் முதுமையை பயன்படுத்தி அதோனியா இஸ்ரவேலுக்கு ராஜாவாக சதி ஆலோசனை பண்ணுகிறான். தாவீது அமைதியாயிராமல் தன்னுடைய ராஜரீக அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு பிறகு இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் யார் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று பத்சேபாள் தாவீது ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறாள். பத்சேபாள் தாவீது ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பிறகு அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவன் இன்னான் என்று தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலர் அனைவரின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது. அறிவியாமற் போனால் ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய பிதாக்களோட படுத்துக்கொண்ட பின்பு நானும் என் குமாரனாகிய சாலமோனும் குற்றவாளிகளாய் எண்ணப்படுவோம் என்று சொல்லுகிறாள். இஸ்ரவேலர் அனைவரின் கண்களும் தாவீதை நோக்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தாவீது ராஜாவின் தீர்மானத்தை கேட்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். தாவீது இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜா மாத்திரம் அல்ல, அவர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசியாயும் இருக்கிறார். கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்பதும் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மூலமாக பேசுகிறார் என்பதும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு தெரிந்திருக்கிறது. தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. 2 சாமுவேல் 23:1-2. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு தாவீது ராஜாவின் விசேஷித்த குணாதிசயத்தை பற்றி தெரிந்திருப்பதினால் அவருடைய கண்கள் தாவீதை நோக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய செவிகள் தாவீதின் வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாயிருக்கிறது. அவர்களுடைய இருதயங்கள் தாவீதின் தெய்வீக வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாயிருக்கிறது. ஆகையினால் தாவீது இந்த சூழ்நிலையில் அமைதியாயிராமல் தன்னுடைய தீர்மானத்தை சொல்ல வேண்டும். தாவீதின் வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனத்தார் அனைவருக்கும் கட்டளையாகவும் பிரமாணமாகவும் இருக்கும். தாவீது ஏற்கனவே பத்சேபாளுக்கு இட்ட ஆணையை இப்போது நிறைவேற்ற வேண்டும். இல்லையென்றால் பத்சேபாளுக்கும் அவருடைய குமாரனாகிய சாலமோனுக்கும் ஆபத்து வரும் என்று பத்சேபாள் தாவீது ராஜாவினிடத்தில் வேதனையோடு சொல்லுகிறாள்.